அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிரிவிலேஜ் மோஷன் பத்தி கேட்டிருக்காங்க. சரியா? இட் இஸ் கன்சர்ன்ட் வித் பிரீச் ஆஃப் பார்லிமெண்டரி பிரிவிலேஜஸ் பை அ மினிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு அமைச்சரால் நாடாளுமன்ற சிறப்புரிமைகளை மீறுவது தொடர்பானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. It is moved by a member when he feels that the minister has committed a breach of privilege of the house அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு அமைச்சர் சபையின் சிறப்புரிமையை மீறியதாக உணரும் போது ஒரு உறுப்பினரால் இது கொண்டு வரப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன ஒரு பின்னணியில பாக்குறோம் அப்படின்னா, நேற்று நாடாளுமன்ற கூட்டத்தொடர் பட்ஜெட் கூட்டத்தொடர் வந்து தொடங்கி இருக்கு. அதுல தமிழக எம்பிக்கள் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா PM ஸ்ரீ திட்டத்துக்கு கீழே மத்திய அரசாங்கம் ஒரு 2152 கோடியை வந்து தராம வச்சிருக்காங்க. சோ அதை பத்தி நடந்த அந்த விவாதங்கள்ல பார்த்தோம்னா மத்திய கல்வித்துறை அமைச்சர் ஒரு சில விஷயங்களை வந்து பேசியிருப்பார். அதற்காக என்ன பண்ணிருக்காங்கன்னா, அவர் மேல பிரிவிலேஜ் மோஷன் அப்படிங்கிறது பிரீச் ஆஃப் பிரிவிலேஜ் மோஷன் அப்படிங்கறத போட்டிருக்காங்க. சரியா? அந்த ஒரு பின்னணியில தான் இந்த கேள்வியை பார்க்கிறோம். ஒரு பிரீச் ஆஃப் பார்லிமெண்டரி பிரிவிலேஜ் மோஷன் அப்படிங்கறத ஒரு மினிஸ்டர் மேல தான் போட முடியும். சரிங்களா? யார் மினிஸ்டர் மேல போடலாம் அப்படின்னா, ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ஒரு மினிஸ்டர் மேல ஹவுஸோட பிரிவிலேஜஸ் வந்து பிரீச் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லி போட முடியும். சரியா? சோ அதுதான் இது வந்து பார்லிமெண்டரி டிவைசஸ் அப்படிங்கிற டாபிக் கீழ நம்ம பார்ப்போம். சரியா? இது ரெண்டுமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். போத் கரெக்ட் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். சரியா? Next one. Consider the following statements. The FSSAI proposed the Indian Nutrition Rating a Health Star Labeling System in 2022 அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. 2022 ஆண்டில் FSSAI Food Security and Standards Authority of India அப்படின்னு சொல்லுவாங்க. சுகாதார நட்சத்திரம் என்ற லேபிளிங் முறையான இந்திய ஊட்டச்சத்து மதிப்பீட்டை முன்மொழிந்தது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ இந்த சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நமக்கு ஒவ்வொரு ஃபுட் பேக்கெட்ஸ்லயும் வந்து ஸ்டார் ரேட்டிங்ஸ் அப்படிங்கறத கொடுப்பாங்க. ஓகேவா? இப்போ 1 ஸ்டார்ல இருந்து 5 ஸ்டார் வரைக்கும் இருக்கும். இதே ஒரு half a ஸ்டார் இருந்துச்சு அப்படின்னா அது லீஸ்ட் ஹெல்த்தி ஃபுட் அப்படின்னு சொல்றாங்க. 5 ஸ்டார் இருந்துச்சு அப்படின்னா அது ஹெல்த்தியஸ்ட் ஃபுட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ இது என்ன ஒரு பின்னணியில பாக்குறோம்னா, சமீபத்துல நம்மளோட பிரதமர் வந்து மான் கி பாத்ல இந்தியாவில் ஒபிசிட்டி அப்படிங்கிறது அதிகமாயிட்டே போகுது. இந்தியர்கள் அவங்களுடைய மந்த்லி டயட்ல பார்த்தோம்னா 10% ஆயில வந்து கம்மி பண்ணிட்டே வரணும் அப்படிங்கறத அவர் பேசியிருந்தார். சரிங்களா? சோ அந்த ஒரு பின்னணியில பாக்குறப்ப இந்த ஒபிசிட்டி வரதுக்கு நிறைய காரணங்கள் அப்படிங்கிறது இருக்கு. ஓகேங்களா? நம்ம அன்ரெகுலேட்டட் ஃபுட் ஹேபிட்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஹை ஃபேட், சால்ட் அண்ட் சுகர் கண்டென்ட் இருக்கக்கூடிய ஃபுட்டை நம்ம அதிகமா சாப்பிட்றோம். இந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருக்கு. அதுல ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஃபுட் ப்ராடக்ட்ஸோட ரெகுலேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்டாண்டர்டா இல்லாம இருக்கிறது. ஓகேங்களா? சோ அந்த ஒரு பேசிஸ்ல தான் இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டுமே நமக்கு வந்திருக்கு. ஸோ FSSAI இந்த ஹெல்த் ஸ்டார் ரேட்டிங் அப்படிங்கிறத 2022 கொண்டு வந்திருப்பாங்க. அதுவும் கரெக்ட் தான். ஸோ இந்த 5 ஸ்டார் ரேட்டிங் அப்படின்னா ஹெல்த்தியஸ்ட் அப்படிங்கறத சொல்றாங்க. ரெண்டுமே கரெக்ட் தான். இருந்தாலும் இதுக்கு ஆல்டர்னேட்டிவா WHO கைட்லைன்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஹெல்த் ரேட்டிங்ஸ்க்கு பதிலா அந்த ஃபுட் பேக்கெட்லேயே வந்து இந்த ஃபுட்டை சாப்பிட்றனால என்ன மாதிரியான ஹெல்த் இம்பாக்ட் ஏற்படும் அப்படிங்கிற அந்த வார்னிங்ஸ் தான் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம பார்த்துருக்கோம். சரியா? ஸோ போத் கரெக்ட் அப்படிங்கிறதா கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன். What is the main objective of Rearm Europe Initiative அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஐரோப்பாவை மீண்டும் ஆயுதபாணியாக்கும் முயற்சியின் முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ என்ன நோக்கம் அப்படின்னு பார்த்தோம்னா, யூரோப்பியன் டிஃபென்ஸ்க்காக தான் இந்த ரீஆர்ம் யூரோப் அப்படிங்கிற இனிஷியேட்டிவ் வந்திருக்கு. ஸோ மொபைலைஸ் 800 மில்லியன் யூரோ ஃபார் டிஃபென்ஸ். ஓகேவா? கிட்டத்தட்ட 800 பில்லியன் யூரோஸை நிதி திரட்ட போறாங்க. எதுக்காகனா யூரோப்போட பாதுகாப்புக்காக. நெக்ஸ்ட் ஒன். டிராபிக்கல் சைக்ளோன் ஆல்ஃபிரட் அஃபெக்டட் விச் கண்ட்ரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. வெப்பமண்டல சூறாவளி ஆல்ஃபிரட் எந்த நாட்டை பாதித்தது அப்படின்னு பார்த்தோம்னா, ஆஸ்திரேலியால தான் இந்த சைக்ளோனால பாதிப்புகள் வந்து ஏற்பட்டிருக்கு. ஜஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. லாஸ்டா, consider the following statements. Center launched 100-day intensified TB elimination campaign on December 7, 2024 அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஓகேவா? அதாவது டிபி எலிமினேஷனுக்காக December 7 வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணிருப்பாங்கன்னா, ஒரு 100-day கேம்பெயின் அப்படிங்கறத கொண்டு வந்திருப்பாங்க. சோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். அடுத்தது, it focused on 455 districts in India in 33 states and union territories. மொத்தம் எத்தனை டிஸ்ட்ரிக்ட்ஸ் பார்த்தோம்னா, இன்டர்வென்ஷன் டிஸ்ட்ரிக்ட்ஸ் அப்படிங்கிறது 455 டிஸ்ட்ரிக்ட்ல இந்த கேம்பெயின் அப்படிங்கிறது நடந்திருக்கும். ஓகேவா? சோ இந்த கேம்பெயின்ல ஒரு புது ஸ்ட்ராட்டஜி வந்து ஃபாலோ பண்ணிருப்பாங்க. என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு பார்த்தோம்னா, செஸ்ட் எக்ஸ்ரே அப்படிங்கிற இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணிருப்பாங்க. சோ இந்த செஸ்ட் எக்ஸ்ரே எடுக்கிறது மூலமா நமக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ் இருக்குன்னா, சிம்டமேட்டிக் டிபி கேசஸ், அதாவது ஒருத்தருக்கு டிபி அறிகுறிகள் இருந்துச்சு அப்படின்னா அது சிம்டமேட்டிக் டிபி கேசஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி போத் சிம்டமேட்டிக் அண்ட் ஏசிம்டமேட்டிக் டிபி கேசஸ் ரெண்டு
மூணுத்தையுமே இந்த செஸ்ட் எக்ஸ்ரேஸ் மூலமா நம்மளால டிடெக்ட் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அதுதான் இதோட முக்கியமான ஒரு அப்ஜெக்டிவா இருந்துச்சு. அரௌண்ட் 6 lakh பீப்புளை வந்து கவர் பண்ணியிருக்காங்க. அதுல 4 lakh பீப்புளை வந்து டயக்னோஸ் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ 100-day டிபி கேம்பெயின் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இந்தியா இந்த டிபி எலிமினேஷனை நோக்கி ஃபாஸ்டா நகர்ந்துட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ மூணுமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். சரியா? இன்னைக்கு 5 questions பார்த்துருக்கோம். தேங்க்யூ.